Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. Ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Wa qala Allah ta'ala wa minan nasi man yastari lahwal hadits liyudilla sabilillah bighairi ilm. Wa qala nabiyina sallallahu alaihi wasallam al-ghina'u yanbutu nifaqa fil qalbihi wa sadaqallahu aliyul alim. விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் உங்களையும் எங்களை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா விதமான புகழ் உண்டாகட்டுமாக. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிச்சுவட்டை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என்னின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், நீ எவ்வாறு வாழக்கூடாது என்ற வரையுறைகளை வகுத்திருக்கிறான். இன்னும் சில விஷயங்களை ஹலாலாகவும் சில விஷயங்களை ஹராமாகவும் ஆக்கியுள்ளான். அல்லாஹ் ஒரு மனிதன் அல்லாஹ் ஹலால் என கூறியதை கூட செய்து விடலாம். ஆனா ஹராமை விட்டு விலகுவது என்பது நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த வகையில் ஒரு பாவம் தான் இசை. இசை எவ்வளவு பெரிய கேடுகெட்ட விஷயமா இருக்கிறது என்றால், இசை நரகத்தின் பக்கம் திசையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுகிறார்கள், அல்-கினாவு யன்முது நிஃபாக ஃபில் கல்பிஹி. யார் எந்த அளவு இசையை லத்தத்தோட இன்பத்துடன் கேட்கிறீர்களோ அவர்கள் உள்ளத்தில் நயவஞ்சக தன்மை உண்டாகும். எந்த அளவு நயவஞ்சக தன்மையை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெளி ரங்கத்தில் முஸ்லிமை போன்றும் உள் ரங்கத்தில் காஃபிரை போன்று இருப்பார். இப்ப எந்த அளவு மோசமான விஷயம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டே இருந்த போது இசை சத்தம் கேட்கிறது. அப்போது காதுகளை 2 விரல்களை வச்சு பாதுகாத்துக் கொண்டார்கள். அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை ஒரு பாதையில் செல்லும் போது ஒரு வீட்டிலிருந்து இசை சத்தம் கேட்கிறது. கேட்கும் போது தன் காதில் 2 விரல்களை வச்சு பாதுகாத்துக் கொண்டார்கள். அப்ப நாஃபி ரஹ்மத்துல்லாஹி கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த இடத்தை விட்டு போகும்போது கேட்டா, இசை சத்தம் போயிடுச்சா? போயிடுச்சு. அவர் சொன்ன பிறகுதான் காதுல இருந்து கையை எடுத்தாங்க. அப்ப அந்த காலத்தில இசை சத்தம் கேட்க கூட என்று காது வச்சு பாதுகாத்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட காலம் போய் இன்னைக்கு ஹெட்போன் போடுற காலம் வந்துருச்சு. எப்படிலாம் ஹெட்போன் போடலாம், எப்படிலாம் இசை கேட்கலாம், எந்தெந்த முறையில கேட்கலாம் என்ற காலம் வந்துருச்சு. அப்ப எந்த அளவு இந்த இசை நம்மளை வழி கெடுக்கிறது. குர்ஆனை கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்ல, ஆனா இசையை எந்த விதத்துல வேணா கேட்கலாம். அதனால்தான் ஸஹீஹுல் ஜாமி என்ற கிதாபில் பதிவு செய்கிறார்கள், சௌதானி மல்ஊனானி மிஸ்மாரு இன்த நிஅமத்தின் வ ரன்னத்து இன்த முஸீபத்தின். 2 சபிக்கப்பட்ட சத்தம் இரண்டு சத்தம் சபிக்கப்பட்டது. ஒன்று சந்தோஷமான நேரத்தில் கேட்கக்கூடிய சத்தம், ஒன்று கவலையான நேரத்தில் கேட்கக்கூடிய சத்தம். இன்னைக்கு சந்தோஷமான நேரத்தில் கேட்கக்கூடிய சத்தம்னா இன்னைக்கு கல்யாணத்துல போடுறாங்க, ஏதோ நிகழ்ச்சி இருந்தா போடுறாங்க, கல்யாணம், இந்த மாதிரி பல விதமான நிகழ்ச்சியில இசை இல்லாம இல்ல. எந்த அளவு இந்த இசை இன்னைக்கு வழிக்கு எடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவாங்க. குர்ஆன் ஓதுறத பார்த்து மக்கள் எல்லாம் திரண்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுறாங்க, அழகிய முறையில் ஓதுறாங்க, திரண்டுவாங்க. அப்போ ஒரு யூதன் ஒரு இசைக்கருவி செய்து கொண்டு மக்கள் எல்லாம் அவன பக்கம் இழுத்தாங்க. மக்கள் எல்லாம் அவன் பக்கம் சென்றாங்க. இப்ப எந்த அளவு
நபியோடைய காலத்துல இசை என்ற ஃபித்னா ஆரம்பிக்கப்பட்டது. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கலாம். ஐஷா ரலியல்லாஹு பெரிய சத்தமா இல்ல, பெரிய இசைலாம் இல்ல, குதிரையுடைய காலடி சத்தத்துக்கு கூட காதை வச்சு காதில விரல்களை வச்சு பாதுகாத்து கொண்டாங்க. எதனால? நிஃபாக் என்ற தன்மை உள்ளத்தில் வந்துவிடும் என்ற காரணத்தினால் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா காதில் விரல்களை வச்சு பாதுகாத்து கொண்டார்கள். அப்ப அந்த அளவு பேணிக்கையா இருந்த சமுதாயம் இன்றைய காலத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு மியூசிக் இல்லாத இடம் எங்கேயும் இல்ல. ஒரு இடத்துக்கு இப்ப மத்த பாவலாச்சு, இப்ப போதை எடுத்தா சரி, விபச்சாரம் எடுத்தா சரி, அது எடுத்தாதான் பாவம் சொல்றான். ஆனா இந்த பாவம் வந்து பொதுவாக நடைபெறுகிறது. இப்ப நீ ஒரு கடைக்கு போனாலும் இசைதான், நீ ஒரு பார்பர் ஷாப்புக்கு போனாலும் இசைதான். இப்ப எந்த அளவு இந்த இசை வந்து நம்மள மோசமாக இழுக்கின்றது என்று நாம் சிந்திக்கலாம். அப்ப ஒவ்வொரு நிலையும் இந்த இசை நம்மளை வழி கெடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக, நபி அவர்கள் என்னுடைய உம்மத்து வந்து என்னுடைய உம்மத்துக்கு வரும் என்னது பூகம்பமும் கல்மலை பொழிவதும் இன்னும் முகம் மாறுவதும் வரும். அப்படி கேட்கும் போது சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, இவ்விதமான வேதனைகள் எப்போ வரும் கேட்கும் போது அதற்கு சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, இசை பாடக்கூடிய பெண்மணிகளும் பெருகி உனக்கு இசை கருவிகள் எப்போ பெருகுமோ இவ்விதமான வேதம் அப்போது நிகழும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப எந்த அளவு இது கேடுகட்டான விஷயமா இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரு இசை வாலிப பெண்மணிகள் இன்னைக்கு மேடையில் நின்று இசையை அதிகமா பாடுறாங்க. வாலிப முஸ்லிம் பெண்மணிகள் பாடுறாங்க, வாலிப ஆண்கள் பாடுறாங்க என்ற அளவு தவறான விஷயமாக இருக்கிறது இன்னைக்கு இசை. இன்னைக்கு இசை எந்த அளவு நம்மளை பாலாக ஆகிறது நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அதை பற்றி சிந்திக்காமல் அதில் ஒரு இன்பம் இருக்கிறது, அதில் ஒரு தேட்டம் இருக்கிறது, அதில் அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது என்று முழுக்க முழுக்க தூங்கும் போதும் சரி, எந்திரிக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி இசையை தான் நம்ம கேட்கிறோம். ஒரு சின்ன குழந்தையில இருந்து வயதான மூதாட்டி வரை இன்னைக்கு இசை தான் கேட்கிறது. இப்ப எந்த அளவு நாங்க இசை பாவத்தில் நம்ம வாழ்ந்து கிடைக்கிறோம் என்று நாம் சிந்திச்சு பார்க்கணும். இப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் வந்து இசையை விட்டும் இசை கருவிகளை விட்டு உங்களையும் எங்களையும் பாதுகாக்க செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.